நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க சீசன் 2ல இன்னைக்கு அம்மா என்ன ஸ்பெஷலான ரெசிபி செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. அம்மா இன்னைக்கு வந்து என்ன ரெசிபி செஞ்சு தர போறீங்க? ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சது அண்ட் சிம்பிள், நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது. இது வந்து பிரிஞ்சின்னு சொல்லுவா. ஓகே. நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணுற பிரிஞ்சி வேறு, இது வெஜிடபிள்ஸ்லாம் இல்லாமல் சிம்பிளாக ஆனால் ஹெல்த்தியான ஒரு பயறு சேர்த்து அதை பண்ணும். ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்ப்பா. சரிம்மா. ஸோ எண்ணெய் கொடுத்துருப்பா. அதுக்கு எண்ணெயே போதுமாம்மா? நெய் அது மாதிரி ஃபைனலாக மேலே ஒரு ஸ்பூன் நெய் நல்லா சாதாரணம் ஆனதுக்கு அப்புறம் விட்டேன்னா போதும். இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். பட்டை, கிராம்பு, பட்டை போடுறேன். கிராம்பு ஒரு 4-5, ஏலக்காய் ஒரு 4, பிரிஞ்சி இலை 2, கல்பாசி அவசியம் போடுவோம். இந்த பிரிஞ்சி சாத்துக்கு நிச்சயமாக விடணும். சோம்பு இல்லை ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட சோம்பு போட்டு இதில் வெங்காயம் போட்டுருப்பா. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி. சில எல்லா வெஜிடபிள்ஸும் கூட போட்டுக்கலாம் இல்லைம்மா? வெஜிடபிள்ஸ் போட்டும் பண்ணிக்கலாம், அது அவாவா சௌரியம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, இல்லை நீங்கள் பட்டாணி எல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதோ அதை போட்டு பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் கிடைக்காத போது பேச்சுலர்ஸாக இருக்கிறவா அவளுக்கெலாம் டக்குன்னு இப்போ நம்ம போட போகிற இந்த பயறு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இது. ஓகே. அது இந்த டபுள் பீன்ஸ்னு கிடைக்கும் கடையில். ஆனால் இதை வந்து ஊற வச்சுட்டு அப்படியே போட்டால் வெந்துடும் அப்படின்னு நினச்செல்லாம் வேகவே வேகாது. யார் சொன்னாலும் நம்பாதீங்க. அதை தனியாக நல்லா வேக வச்சு எடுத்துட்டு தான் இதோட போடுது. ஓகே. எத்தனை விசில்மா? அது வந்து ஒரு 4-5 விசில் வாங்கிடுது. அது வாங்கி தனியாக அது ஒரு 3/4 வேக்காடாவது வெந்ததுக்கு அப்புறமா இந்த பிரிஞ்சி ரைஸோட நம்ம போட்டோன்னா சூப்பராகும். இப்போ எப்படி வெந்திருக்கு தெரியுமா? சுடுதண்ணியில் ஊற வைக்கிறதா இல்லை? சுடுதண்ணியில் ஊற போட்டுடுங்க. நல்லா சுடுதண்ணியில் ஒரு 4 to 6 hours நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி குக்கரில் போட்டு ஒரு 4 விசில், கண்டிப்பாக 4லேருந்து 5 விசில் வாங்குவோம். அப்புறம் இதோட கூட ஒரு 2 விசில் வந்ததுன்னா சரியாயிடும். தக்காளி இது தனியா பொடி, இதிலேயே காரப்பொடியும் போட்டுக்கணும்.
இஞ்சி பூண்டு விழுது. புதினா இருக்கும்ப்பா. அதில் ஒரு ஹேண்ட்ஃபுல் போட்டுருங்க. ஸோ இது மாதிரி தக்காளி நல்லா வதங்கிடணும்ப்பா. இந்த ஸ்டேஜில் ரைஸை போட்டுடலாம். நல்லா வாஷ் பண்ணி களைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். டபுள் பீன்ஸு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கியாச்சுப்பா. இப்போ தண்ணி விட்டுடலாம். எந்த கப்பில் நம்ம வாட்டர் எடுத்துனோமோ அதில் 1.5 கப் விட்டோன்னா போதும். ஏன்னா குக்கரில் வைக்கிறோன்னா 1.5 கப் போதும். இது 2வது கப்பு. இதில் ஹாஃப் தான் விடுறேன். இதுக்கு உப்பு கொடுத்துருவோம். கரம் மசாலா பொடி, ½ டீஸ்பூன் கிட்ட. எல்லாமே போட்டு வச்சுப்பா. நல்லா இது ஒரு கொதி வந்ததும் மூடிடலாம். மூடிட்டு ஜஸ்ட் ஒரு விசில் வந்தாலே போதும். டவுட் இருக்கும் அப்படின்னா பெருசாகவே வச்சு இன்னொரு விசில் அணைச்சிடுவோம். சின்னதாலாம் வைக்கவே வேண்டாம், பெருசாகவே 2 விசில் போதும். ஏன்னா இது அரிசி நமக்கு வந்து கொஞ்ச நாள் ஊறி இருக்கு அப்படிங்கிறது குழஞ்சு போகாத இருக்கணும்னா ஒரு விசில் போதும். அப்படியே களைஞ்சிட்டு அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 விசில் கொடுத்தேன். இது கொதி வந்துட்டோம். மூடிட்டோம். ஃபைனலாக திறந்ததுக்கப்புறம் ப்ரெட்டை போட்டுட்டு மேலே நெய்யை விட்டோன்னா கலந்து சாப்பிட்றது ஜோராக இருக்கும். ஓகே. ஸோ அப்போ இதை விசில் வரட்டுமா? ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களோட டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி என்ன டிப்ஸ் சொல்கிறீங்கம்மா? ஸோ இன்றைக்கி முதல்லே நம்ம சமைக்கிறதே சொல்லிட்டோம். இந்த பாஸ்மதி அரிசி சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி புலாவ் குக்கரில் பண்ண போகிறேன், இல்லை பிரியாணி குக்கரில் பண்ண போகிறேன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி போகும். அது வந்து குக்கரில் வச்சுட்டு 1.5 விசில் 2 விசில் வாங்கினேன்னா போதும். ரைஸ் குக்கரில் வைக்கிறேன் அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வேணும். இதுவே நீங்கள் வெளியில் வந்து கடாயிலேயே பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 2லேருந்து 2.5 கப் கிட்ட தண்ணி தேவை. ஸோ அது வெளியில் கொதிக்கிறதுனால நீங்கள் அப்பப்போ திறந்து அது கலருவேன். அதனால் அதுக்கு 2லேருந்து 2.25 2.5 வரைக்கும் வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். இதுவே பச்சரிசி சாதம், அதுலேயே நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, அது எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. குக்கரில் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 1 கப் அரிசிக்கு நல்லா 3 கப் கிட்ட தண்ணி வச்சு
நல்லா குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் வாங்கி இறக்குங்க. நீங்கள் வெளியில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் கஞ்சி வெடிக்கிற மாதிரி இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 1 கப்புக்கு 4 கப் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா அது ஆனதுக்கப்புறம் நீங்கள் கஞ்சி எடுத்துக்கோங்க. புழுங்கரிசிக்கும் அதே தான். சாப்பாட்டு புழுங்கரிசின்றதுக்கும் நீங்கள் வந்துட்டு 1 கப் அரிசிக்கு நல்லா 3 கப் தண்ணி வச்சு வெடிச்சிட்டு தண்ணி வடித்து எடுத்துட்டேன்னா ஜோராக வரும். குக்கரில் வைக்கிறேன்னாலுமே 1 கப்புக்கு 3 கப்பு வரும். புழுங்கரிசிக்கு எதுக்கு 3 கப் போகும்னு சொல்கிறேன்னா ஆல்ரெடி அது குக் பண்ணி அதுக்கப்புறம் அது ட்ரை பண்ணி நமக்கு, அதனால தான் அதுக்கு பேர் புழுங்கரிசி அப்படின்னு பேர். ஓகே, அது ஒரு தடவை ஆல்ரெடி ப்ரீ ப்ராசஸ்டு அது அப்படிங்கிறதே அதில் நிறைய தண்ணி விட்டேன்னா சொதன்னு ஆகிடும் அப்படி. ஸோ அதுக்கு 1 கப்புக்கு 3 கப் போடும். எப்படி பண்ணினாலுமே 3 கப் போடும். சரி, ஹோப் இந்த டிப்ஸ் எல்லாருக்கும் வருது. ஆமாம், ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஏன்னா எப்போ பண்ணாலுமே குழையும் இல்லை வேகாமே, ஆமாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் அரிசி வைஸாக நீங்கள் வந்து பிரித்து சொல்லிட்டீங்க. தேங்க்யூம்மா. ஸோ அது ரெடி ஆட்டும் பார்க்கலாம். ஸோ அம்மா பார்க்கலாமாம்மா? ஜோராக ஸோ இதில் நெய் ஒரு 8 ஸ்பூன் கொடுத்துருவோம். வாசனைக்கு மேலே விட்டால் போதும். பிரெட் க்ரம்ஸ் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ப்ரெட்டையும், இது ரொம்ப டார்க்காக இருக்கேன்னு நினைக்காதுக்கோ, இது வீட் ப்ரெட்டை வந்து வறுத்துட்டு ஜோராக ரெடி ஆகிடுப்பா. ஓகே, என்னுடைய ஸ்டைல் பிரிஞ்சி ரைஸ். தேங்க்யூம்மா. ஸோ பிரிஞ்சி சாதம் எல்லாருமே வந்து பண்ணியிருப்போம் லைஃப்பில். ஆனாலும் அம்மா செஞ்சு அந்த குக்கரை திறக்கும் போது உண்மையே நான் உங்களுக்காக சொல்லலை, அது பார்க்கும் போதே வந்து ஒரு ஒரு டெம்ட் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்மையாக இருக்குமா? தேங்க்யூ. பிரிஞ்சி ரைஸ் ஒரு குக்கர் எடுத்துட்டு அதில் அடியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, சோம்பு, வெங்காயம், தக்காளி இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் வந்து தனியா பொடி, காரப்பொடி, இஞ்சி பூண்டு விழுது, புதினா இதெல்லாமையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்த பாஸ்மதியை அதோட சேருங்க. 1.5 கப் தண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு குக்கரை நல்லா கலந்துட்டு கொதி வந்ததும் மூடிடுங்க. 2 விசில் பெருசாக வச்சு வந்ததும் அணைச்சிடுங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் இறங்கிறப்ப திறந்து மேலே நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு பொரிச்ச ப்ரெட்டும் சேர்ந்து பரமாறினா ஜோரான பிரிஞ்சி ரைஸ் தயார். ஸோ இதெல்லாம் வந்து குழஞ்சா நம்மளால சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். நல்லா பொழுன்னு அதுவும் அந்த பிரெட் கிராம்ஸ்லாம் ரெடி பண்ணி அதுட்டிங்க. பயரோட சாப்பிட்டு பார்த்தேன்னா டபுள் பீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்தானதும் கூட. ஸோ நிறையா காய் இல்லைனாலும் ஒரு இதுலேயே நல்ல ஸ்ட்ரென்த்தான ரெசிபி போட்டிருக்கீங்க. சூப்பராக இருந்தது. தேங்க்யூடா. தேங்க்யூ. ஓகே விவர்ஸ், இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அம்மா வந்து சூப்பரான ரெசிபி செஞ்சு கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமாக இன்றைக்கி எபிசோடில் அம்மா வந்து ஒவ்வொரு அரிசியும் எந்த மாதிரி குக்கரில் வைக்கலாம், வடிக்கிறதா இருந்தால் எப்படி பண்ணலான்ற ஒரு அருமையான டிப்ஸும் நமக்கு வந்து ஷேர் பண்ணாங்க.
ஸோ இந்த எபிசோட் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.